கரூர் நெரிசல் சம்பவத்திற்கு பொறுப்பேற்காத தவேகாவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த உயர்நீதிமன்ற நீதிபதி தவேக என்ன மாதிரியான கட்சி எனவும் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை எனவும் காட்டமாக சாடியுள்ளார். கரூரில் விஜய் பரப்புரையின் போது 41 பேர் உயிரிழந்த நிலையில் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு நெறிமுறைகளை வகுக்க கோரி PH தினேஷ் என்பவர் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. சம்பவத்தின் வீடியோக்களை பார்க்கும் பொழுது வேதனை அளிப்பதாக கூறிய நீதிபதி அது தொடர்பாக சரமாரியாக கேள்விகளையும் எழுப்பினார். விஜய் சென்ற பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதை சுட்டிக்காட்டிய நீதிபதி விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டதா எனவும் வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு என்ன தயக்கம் என்றும் வினவினார். விபத்து குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்யாதது கவலை அளிப்பதாக தெரிவித்த நீதிபதி பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்காவிட்டாலும் அரசு தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் என கூறினார். காவல்துறை தனது கைகளை கழுவிவிட்டதா எனவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கருணை காட்டுகிறீர்களா எனவும் கேள்வி எழுப்பிய நீதிபதி வழக்கு பதிவு செய்து விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்யலாம் எனவும் கூறினார். சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் எனவும் அரசு அமைதியாக இருக்கக்கூடாது எனவும் நீதிபதி குறிப்பிட்டார். அப்போது யாரையும் பாதுகாக்க நினைக்கவில்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நெரிசல் வழக்கில் 2 பேர் மட்டும் கைது செய்யப்பட்டுள்ளதை தவிர வேறு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என காவல்துறைக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதி காவல்துறை கண்களை மூடிக்கொண்டு இருக்கக்கூடாது எனவும் அனைத்தையும் அனுமதித்துள்ளீர்கள் எனவும் அதிருப்தி தெரிவித்தார். கரூரில் விஜயின் பரப்புரையால் ஏற்பட்ட சேதங்களை கணக்கிட்டீர்களா எனவும் கணக்கிடவில்லை என்றால் ஏன் இவ்வளவு தாமதம் எனவும் கேட்டார். இதனைத் தொடர்ந்து கரூரில் நடந்த சம்பவம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரிழிவு எனவும் குறிப்பிட்ட நீதிபதி கண்களை மூடிக்கொண்டு நீதிமன்றம் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது எனவும் தெரிவித்தார். 11 நிபந்தனைகளை காவல்துறை விதித்த நிலையில் 2 நிபந்தனைகளை மட்டுமே தவேகா பூர்த்தி செய்ததாகவும் மற்றவை மீறப்பட்டதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது என்ன மாதிரியான கட்சி இது என தவேகா குறித்து நீதிபதி செந்தில்குமார் காட்டமாக கேள்வி எழுப்பினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தவேகாவுக்கு எது தடையாக இருந்தது எனவும் வினவினார். மேலும் கரூர் நெரிசல் சம்பவம் குறித்து விளக்கம் கேட்டு தவேகாவுக்கு காவல்துறை ஏன் நோட்டீஸ் அனுப்பவில்லை எனவும் அதிருப்தி தெரிவித்தார். 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தால் நாடே அதிர்ச்சிக்குள்ளான நிலையில் தவேகா தலைவர் விஜய் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட மக்களையும் தொண்டர்களையும் விட்டுவிட்டு அங்கிருந்து சென்றதாகவும் இந்த துயர சம்பவத்திற்கு வருத்தமோ பொறுப்போ ஏற்கவில்லை எனவும் கூறினார். மேலும் தவேகா தலைவர் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை எனவும் நீதிபதி கடுமையாக சாடினார். இந்த நிகழ்வுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் பிரதமர் இரங்கல் தெரிவித்ததையும் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் நேரில் சென்றதையும் சுட்டிக்காட்டிய நீதிபதி அனைத்து கட்சிகளும் மீட்பு பணியில் இருந்தபோது நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தவேகாவினர் மொத்தமாக வெளியேறிவிட்டனர் எனவும் குறிப்பிட்டார். இந்த துயர சம்பவத்தில் இருந்து ஒதுங்கிக் கொண்டதாக தவேகா தலைவர் விஜய்க்கும் அக்கட்சி நிர்வாகிகளுக்கும் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறிய நீதிபதி செந்தில்குமார் கூட்ட நெரிசலில் சிக்கிய குழந்தைகள், பெண்கள் மற்றும் இளைஞர்களை மீட்பது கூட்டத்தை ஏற்பாடு செய்த கட்சியின் பொறுப்பு என்றும் கூறினார். இதையடுத்து கரூரில் நெரிசல் சம்பவம் குறித்து விசாரிக்க வடக்கு மண்டல IG அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்ட நீதிபதி செந்தில்குமார் IG அஸ்ரா கார்க் தனது விருப்பப்படி எந்த அதிகாரியையும் தேர்வு செய்து கொள்ளலாம் என்றும் அதற்கு மாநில அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் தனது தீர்ப்பில் கூறினார். மேலும் வழக்கு தொடர்பான ஆவணங்களை உடனடியாக ஒப்படைக்க கரூர் போலீசாருக்கு உத்தரவிட்ட நீதிபதி செந்தில்குமார் பரப்புரை கூட்டம் நடைபெற்ற இடத்தின் அத்தனை CCTV காட்சிகளையும் குறிப்பாக விஜய் சென்ற பரப்புரை வாகனத்தின் உள்ளேயும் வெளியேயும் இருந்த CCTV பதிவுகளை சேகரிக்க வேண்டும் என்றும் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உத்தரவிட்டார்.
இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கையும் முடித்து வைப்பதாக நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்தார். வழக்கை நீதிபதி முடித்துவிட்டதால் விசாரணை நீதிமன்ற கண்காணிப்பில் நடைபெறாது என தெரிகிறது. கரூர் பெருந்துயர் வழக்கில் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் நடந்த காரசார விவாதம் குறித்து பார்க்கலாம். தாவேகா பொதுச் செயலாளர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டது தொடர்பான வழக்கில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் முன்பிணை கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி எம் ஜோதிராமன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது என் ஆனந்த், மதியழகன் தான் கூட்டத்திற்கு முழு ஏற்பாடு செய்துள்ளனர், அது தொடர்பான வீடியோக்களும் உள்ளன என்றும், முறையாக ஏற்பாடு செய்யாத ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஏற்புடையதுதான் என்றும் அரசு தரப்பு தெரிவித்தது. கரூருக்கு நண்பகல் 12 மணிக்கு விஜய் வந்துவிடுவார், பொதுமக்கள் ரசிகர்கள் 12 மணிக்கே வந்துவிட வேண்டும் என ஆனந்த் அறிவிப்பு வெளியிட்டார். இதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டு என்றும் தெரிவித்த அரசு தரப்பு, தொண்டர்களிடையே எதிர்பார்ப்புகளை உருவாக்கியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்துள்ளனர், இதற்கு தாவேகா தான் பொறுப்பு என்றும் குறிப்பிட்டது. கட்டுக்கடங்காத கூட்டத்தை ஒழுங்குபடுத்த நிர்வாகிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொண்டர்கள் குடிநீர் என கேட்டனர். கூட்டத்தில் இருந்தவர்களுக்கு குடிநீர் பாட்டில்கள் கூட வழங்கவில்லை என்றும் அரசு தரப்பு தெரிவித்தது. தொண்டர்களை பாதுகாக்காமல் நிர்வாகிகள் தப்பிச் சென்று விட்டனர். இதுபோன்ற துயர சம்பவத்தில் நிர்வாகிகள் தப்பிச் செல்வார்களா என்றும், குடிநீர் இல்லாமல் தான் உயிரிழப்புகள் நடந்தது என்பது உடற்கூறாய்வில் தெரிய வந்துள்ளது என்றும் அரசு தரப்பு குறிப்பிட்டது. கூட்டத்தில் குண்டர்கள் யாரும் வரவில்லை என விளக்கிய அரசு தரப்பு, உள்நோக்கத்துடன் செயல்படவில்லை என்றும் தெரியும், அதனால் தான் நேரடியாக கொலை வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் கூறியது. விஜய் பேருந்தில் உள்ள கேமரா பதிவுகளை விசாரணைக்கு காவல்துறையிடம் கொடுக்க வேண்டும், சட்டத்திற்கு முன்பு யாரும் மேலானவர்கள் கிடையாது என்றும் தெரிவித்தது. அப்போது என் ஆனந்த் விஜயுடன் நாமக்கல்லில் இருந்ததாகவும், அவர் எப்படி கூட்டத்தை ஒழுங்குபடுத்த முடியும் என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. குடிநீர் இல்லாமல் யாரும் உயிரிழக்கவில்லை என்றும், காவல்துறையின் தடியடியால் தான் உயிரிழந்தார்கள் என்றும் ஆனந்த் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சில கும்பல் ஸ்ப்ரே பயன்படுத்தினர், அதனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்தார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டது. கூட்டம் அதிகமாக இருப்பதாக கூட்டத்திற்கு அனுமதி மறுத்திருந்தால் நாங்கள் அமைதியாக சென்றிருப்போம் என்றும், காவல்துறையின் செயல்பாடு ஏற்புடையது அல்ல என்றும் ஆனந்த் தரப்பில் வாதிடப்பட்டது. கூட்டத்தில் ரவுடிகள் புகுந்தனர், ஏன் காவல்துறை தடியடி நடத்தியது, ஒரு நாளைக்கு முன்தான் அனுமதி வழங்கப்பட்டது, எப்படி ஏற்பாடு செய்ய முடியும் எனவும் மனுதாரர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. கூட்டத்தை கட்டுப்படுத்துவது காவல்துறையின் கடமை, கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்தாலும் காவல்துறை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும், நாங்கள் எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்றும் ஆனந்த் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் தங்கள் மீது வழக்கு பதிவு செய்வதில் எந்த முகாந்திரமும் இல்லை என்றும், ஒரு பொதுச் செயலாளர் அவரது தொண்டர்களை கொலை செய்ய முயல்வாரா என்றும் வாதத்தை முன்வைத்தனர். மேலும் 3 முதல் 10 மணி வரை அனுமதி பெறப்பட்டு தங்கள் தலைவர் 4 மணி நேரம் தாமதமாக 7 மணிக்கு வந்தார், எந்த விதிமுறையும் மீறவில்லை என்றும் ஆனந்த் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த பரப்புரைக்கு தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் பொறுப்பாவார் எனவும் ஆனந்த் தரப்பு தெரிவித்தது. பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் அனுமதி இல்லாமல் ஒரு கூட்டத்தை கூட்டிய போது அதில் பலர் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி, அப்போது அவர் மீது ஒரு குற்ற வழக்கு கூட பதிவு செய்யவில்லை என்பதையும் ஆனந்த் தரப்பு முன்வைத்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி 41 பேர் உயிரிழந்துள்ளனர், வழக்கு விசாரணை தொடக்க நிலையில் உள்ளது என்று தெரிவித்து சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது, எனவே இந்த நிலையில் முன்ஜாமீன் வழங்குவது ஏற்புடையதல்ல என கூறி இருவரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று கனமழை வெளுத்து வாங்கியது. திண்டுக்கல்லில் 3 மணி நேரமாக கொட்டி தீர்த்த மழையால் சாலைகள், ரயில் பாதைகள் வெள்ளக்காடாகின.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் குளிர் சூழல் நிலவியது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் கடமரைக்குண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழையால் அப்பகுதி ஓடையில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பள்ளத்தை நோக்கி சேரும் சகதியுமாக மழைநீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் முத்துலாபுரம் பகுதியில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. கோவில்பட்டி ஸ்டாலின் குடியிருப்பு பகுதியில் மழையால் ஆட்டம் கண்ட வேப்பமரம் விழுந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் மரத்தை வெட்டி அகற்றினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இடி மின்னலுடன் பலத்த காற்று வீச மணப்பாறை, வையம்பட்டி, ஆலத்தூர், மலையடிப்பட்டி, தாமஸ் நகர் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் பெய்த மழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல்லில் மாலை 5 மணிக்கு மேல் தொடங்கிய சாரல் மழை இடியுடன் கூடிய கனமழையாக வெளுத்து வாங்கியது. திண்டுக்கல், வேடச்சந்தூர், சின்னாளப்பட்டி, ஆத்தூர், தர்மத்துப்பட்டி, பிள்ளையார்பாளையம் பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த மழையால் திண்டுக்கல் ரயில் பாதைகள் மற்றும் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. இதனால் குறைந்த வேகத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டன. சாலைகளில் ஆறுகள் போன்று மழைநீர் தத்தளித்ததால் திண்டுக்கல் கரூர் ரயில்வே சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டன. இதனால் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் பரிதவித்தனர். வேடப்பட்டி தாண்டி இருக்க வீட்டில் குழந்தைங்கள்லாம் போயிருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்துலாம் போனோம்னா 3 மணி நேரமாக மழை பெய்யறதுனால ஒத்தங்கன பாலத்தை கிராஸ் பண்ணி இங்கே போகவே முடியல. இதற்கிடையே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் திருவண்ணாமலை, விழுப்புரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல நாளை மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சில முக்கிய செய்திகளை 1 நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். தொடர் விடுமுறையை ஒட்டி கூட்ட நெரிசலை சமாளிக்கக்கூடிய வகையில் மதுரை மற்றும் நெல்லையிலிருந்து சென்னைக்கு நாளை முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அதன்படி சென்னை எழும்பூரிலிருந்து இன்று இரவு 11:45 மணிக்கு புறப்படக்கூடிய முன்பதிவு இல்லா சிறப்பு ரயில் விழுப்புரம், பன்ருட்டி, சிதம்பரம், சீர்காழி, தஞ்சை, திருச்சி, திண்டுக்கல் வழியாக நாளை காலை 10:15 மணிக்கு மதுரையை சென்றடைகிறது. இதே ரயில் மறுமார்க்கமாக நாளை இரவு 7 மணிக்கு மதுரையிலிருந்து புறப்பட்டு மறுநாளான திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு தாம்பரம் வந்தடைகிறது. நெல்லையிலிருந்து நாளை மாலை 4:50 மணிக்கு புறப்படக்கூடிய முன்பதிவில்லா சிறப்பு ரயிலானது விருதுநகர், திண்டுக்கல், திருச்சி, ஸ்ரீரங்கம், அரியலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக திங்கட்கிழமை அதிகாலை 3 மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை வந்தடைகிறது. இதனிடையே ஆயுத பூஜை விடுமுறையை முடித்துக் கொண்டு திங்கட்கிழமை சென்னை திரும்பக்கூடிய பயணிகள் வசதிக்காக காட்டாங்கள்ளத்தூர், தாம்பரம் இடையே 6 புறநகர் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.
தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் அரசியல் கூட்டங்கள் நடத்த அனுமதி வழங்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் அரசியல் கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரி 4 பொதுநல மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதிகள் தண்டபாணி, ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது பாதுகாப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுவது உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் கூட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று காவல்துறைக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். குடிநீர், மருத்துவம், உணவு, கழிப்பிடம் உள்ளிட்ட வசதிகள் உள்ளதா என்பதை ஆய்வு செய்த பிறகே பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், மேலும் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் அரசியல் கூட்டங்கள் நடத்த அனுமதி வழங்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டனர். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு விசாரணை முடிவடையும் வரை இந்த உத்தரவுகளை பின்பற்ற வேண்டும் என்று ஆணையிட்ட நீதிபதிகள் 4 மனுக்களையும் முடித்து வைத்தனர். வன்முறையை தூண்டும் வகையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூரில் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து தாவேகா தேர்தல் குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இலங்கை, நேபாளத்தை போல புரட்சி வெடிக்கும் என்று தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டது சர்ச்சையானது. இந்நிலையில் தேச பாதுகாப்புக்கும் நல்லிணக்கத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வன்முறையை தூண்டும் வகையில் கருத்து பதிவிட்ட ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அண்ணா நகரை சேர்ந்த கதிரவன் என்பவர் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி செந்தில்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது ஆதவ் அர்ஜுனா மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இந்த மனு செல்லத்தக்கது அல்ல என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஆதவ் அர்ஜுனாவின் எக்ஸ் தள பக்க பதிவுகளும் நீதிபதியிடம் காட்டப்பட்டன. இதையடுத்து ஒரு சின்ன வார்த்தையும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடக்கூடும் என்று கூறிய நீதிபதி இவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா என்று வினவினார். நடவடிக்கை எடுக்க நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி புரட்சி ஏற்படுத்துவது போல கருத்துக்களை பதிவேற்றிருப்பதால் இதன் பின்புலத்தை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். பொறுப்பற்ற பதவிகள் மீது காவல்துறை கவனத்துடன் வழக்கு பதிவு செய்து அனைத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். கரூருக்கு ஓடோடி சென்ற முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கும் வேங்கை வயலுக்கும் ஏர் ஷோவில் உயிரிழந்தோர் வீட்டிற்கும் ஏன் செல்லவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவேற்றக்கூடியவர் ராமநாதபுரத்தில் முதலமைச்சர் பேசுவதற்கு முன்பாக ஒருமுறை கண்ணாடியை பார்த்திருக்கலாம் என்றும் கட்சித்தீவை பற்றி பேச அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக கூட்டணியில் 39 எம்பிக்களை வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்தில் பேசாமல் இப்போது நீலிக்கண்ணீர் வடிக்கக்கூடிய நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்றும் பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவை தாரை வார்த்தவர் கருணாநிதிதான் என்றும் கச்சத்தீவு பற்றி சண்டை போட வேண்டுமென்றால் உங்கள் கூட்டணிக்குள்ளேயே சண்டை போட்டுக் கொள்ளுங்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மக்களை நாள்தோறும் வாட்டி வதைக்கக்கூடிய திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதே தங்கள் கூட்டணியின் கொள்கைக்கான அடிப்படை என்றும் அவர் கூறியிருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலுக்கு விஜய்தான் பொறுப்பேற்க வேண்டும் என சீமான் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் உரையாடி உறவை வளர்ப்போம் என்ற தலைப்பில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றார். அப்ப என்னுடைய வருகையால நிகழ்ந்த மரணம் தான் அது அப்படின்னா முதல் காரணம் யாரு? நீங்க தான் பதில் சொல்லுங்களேன். அக்கட்சியோட தலைவர் எந்த பொறுப்புமே ஏற்கலையே. இனி வரும் காலங்களில் இது போல நடக்காம நம்ம பாத்துக்கலாம், என்னை மன்னிச்சுக்கிறீங்கன்னு ஒரு வருத்தமே இல்லையே. அங்க நடக்காது, இங்கே நடந்துச்சு. அரசு தான் பொறுப்பு இருக்கணும். எங்களுக்கு சின்ன இடத்தை கொடுத்தாங்க. நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா? தொடர்ந்து பேசிய அவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறை அஞ்சுகிறதா என்ற திருமாவளவனின் கருத்தில் உண்மை இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இனிவரும் காலங்களிலாவது அனைவரும் கவனமாகவும் பொறுப்புணர்வோடும் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் சீமான் கேட்டுக்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் பயணியிடமிருந்து தங்க நகைகளை திருடிய 2 பெண்கள் கையும் களவுமாக சிக்கினர். சென்னை ஆவடியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்பவர் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் லிப்டில் இறங்கும் போது 4 பெண்கள் முட்டி தள்ளியதாக கூறப்படுகிறது. அப்போது 4 பெண்களும் தாங்கள் வைத்திருந்த கட்டைப்பையால் ராஜேஸ்வரியின் முகத்தை மறைத்து அவரது கைப்பையில் இருந்த நகையை திருடியதாக சொல்லப்படுகிறது. இதனை கவனித்த ராஜேஸ்வரி 4 பெண்களில் 2 பேரை பிடித்து ரயில்வே காவலர்களிடம் ஒப்படைத்தார். ஆனால் அவர்களிடம் நகை எதுவும் இல்லை. இருப்பினும் சந்தேகத்தின் பேரில் ரயில்வே காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரயில்வே காவலர்களிடம் சிக்கிய மதுரை வண்டியூரைச் சேர்ந்த அனிதா மற்றும் அவரது உறவுக்கார பெண்ணான பிரியா தாங்கள் திருடிய நகையை உடன் வந்த மற்ற 2 பெண்களிடம் கொடுத்து விட்டதை ஒப்புக்கொண்டனர். மேலும் தங்களுக்கென்று தனி குழு இருப்பதாகவும் 4 பேராக சேர்ந்து ரயில் நிலையங்களில் திருட்டில் ஈடுபட்டு வருவதையும் விவரித்துள்ளனர். ஆனால் அந்த 4 பேரில் 2 பேர் மட்டுமே ஒருவருக்கு ஒருவர் பரிச்சயமானவர் என்றும் இதனால் தாங்கள் கைதானாலும் மற்றவர்களை காட்டிக்
கொடுக்க இயலாது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். மேலும் கைதானவர்களின் விவரங்களை வழக்கறிஞர் ஆனந்தன் என்பவரிடம் தப்பிச் சென்றவர்கள் தெரிவிப்பார்கள் என்றும் அந்த வழக்கறிஞர் தங்களை பிணையில் எடுத்து விடுவார் என்றும் அனிதா மற்றும் பிரியா வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். இந்நிலையில் ரயில் நிலையங்களில் குறிவைத்து நகை பறிப்பில் ஈடுபடும் மெகா கும்பலின் பின்னணி தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அருகே பட்டப்பகலில் இருதரப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் கத்தியால் தாக்கிக் கொள்ள முயலும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்துள்ள நெல்லிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த செய்து என்பவர் கஞ்சா போதையில் அப்பகுதி மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக போலீசாருக்கு தொடர் புகார் வந்துள்ளது. எனினும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. அண்மையில் அப்பகுதி டீக்கடை ஒன்றில் காசு கொடுக்காமல் சிகரெட் கேட்டு கடை ஊழியரை கத்தியால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்லிக்குப்பம் பகுதியில் தன்னை ரவுடியாக காட்டிக்கொள்ளும் சேது அதே பகுதியைச் சேர்ந்த வேறொரு இளைஞர் குழுவோடு ஆயுத மோதலில் ஈடுபட முயன்ற காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூரில் 1000 ஆண்டுகால பழமை வாய்ந்த கோதண்ட ராமசாமி கோயில் தேரோட்ட விழாவில் நடைபெற்ற கேரள பெண்களின் மோகினி நடன காட்சிதான் இது. அரியலூரில் 6 அடி உயரத்தில் தசாவதார சிற்பங்கள் ஒருங்கே அமைந்துள்ள கோயில் கோதண்ட ராமசாமி கோயிலாகும். 83 ஆண்டுகளுக்கு பின்பு கோயிலில் தேரோட்ட விழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. அமைச்சர் சிவசங்கர் தேரினை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். பக்தர்கள் கோவிந்தா கோஷத்துடன் தேரினை இழுத்துச் சென்றனர். இதனையடுத்து 4 மாட வீதிகளில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வலம் வந்த பெருமாளை பக்தர்கள் தரிசித்தனர். ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானில் சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று இந்திய ஏவுகணை தாக்கியதாக விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் தெரிவித்தார். 93வது விமானப்படை தினத்தையொட்டி டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா தனது நோக்கங்களை வேகமாகவும் துல்லியமாகவும் செய்து பாகிஸ்தானை மண்டியிட வைத்ததாக தெரிவித்தார். இந்த நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் 5 போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டன என்றும் விமானப்படை தளங்கள் தாக்கப்பட்டன என்றும் கூறினார். 4 இடங்களில் இருந்த ரேடார்கள், 2 கட்டுப்பாட்டு மையங்கள், 2 ஓடுதளங்கள் சேதமடைந்ததாக அவர் விவரித்தார். இதுகுறித்து பாகிஸ்தான் எந்த கட்டுக்கதையை வேண்டுமானாலும் சொல்லட்டும் என்றார். टॉक अबाउट इट, तो मैं उसके बारे में आज भी कुछ नहीं बोलूंगा कि क्या हुआ, कितना नुकसान हुआ, नहीं हुआ, कैसे हुआ, क्या कुछ नहीं बताना चाहिए, क्योंकि उनको पता करने दो ना. जैसे हम भी तो कुरेद के निकाल रहे हैं ना, हमने क्या कर पाए हम लोग. இந்திய ஏவுகணைகள் மீது தாக்கியதாக இதுவரை பாகிஸ்தான் ஒரு புகைப்படத்தை கூட காட்டவில்லை என்றும் கூறினார். பிரபல அசாமிய பாடகர் ஜூபின் கார்க்கின் மரணத்தை விசாரிக்க உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் விஷம் கொடுத்து கொலை செய்யப்பட்டதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல அசாம் பாடகர் ஜூபின் கார்க் சிங்கப்பூரில் ஆழ்கடல் சாகசத்தில் ஈடுபட்ட போது விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். ஜூபின் கார்க்கின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது மனைவி கூறிய நிலையில் இது குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அசாம் அரசு அமைத்தது. இதனைத் தொடர்ந்து ஜூபின் கார்க்கின் மேலாளர், சிங்கப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் அவர்களிடம் சிறப்பு புலனாய்வு குழு நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. ஜூபின் கார்க்கின் மேலாளர் சித்தார்த்த சர்மா மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஷியாம் கனு மகாந்தா ஆகியோர் ஜூபின் கார்க்கிக்கு விஷம் கொடுத்ததாக கூறியுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சிங்கப்பூரில் உள்ள நட்சத்திர விடுதியை தேர்வு செய்தது ஜூபின் கார்க்கின் மேலாளர் சித்தார்த்தா சர்மாதான் என்றும் கொலையை மறைக்கவே அந்த நட்சத்திர விடுதியை தேர்வு செய்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே ஜூபின் கார்க்கின் மரணத்தை விசாரிக்க கவுகாத்தி உயர்நீதிமன்ற நீதிபதி சௌமித்ரா சைக்கியா தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை
சென்னையில் காலையில் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை மாலையில் உயர்ந்தது. காலையில் தங்கம் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து 86,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 1 கிராம் தங்கத்தின் விலை 110 ரூபாய் சரிந்து 10,840 ரூபாய்க்கு விற்பனையானது. இதனால் பொதுமக்கள் சற்று நிம்மதியடைந்த நிலையில் மாலையில் விலை உயர்ந்தது. 1 சவரன் விலை 480 ரூபாய் உயர்ந்து 87,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 60 ரூபாய் உயர்ந்து 10,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல வெள்ளி விலையும் காலையில் குறைந்து மாலையில் உயர்ந்தது. காலையில் 1 கிராம் வெள்ளியின் விலை 3 ரூபாய் குறைந்து 161 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் மாலையில் 1 ரூபாய் உயர்ந்து 162 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 1,62,000 ரூபாயாக உள்ளது. இஸ்ரேலுடனான அமைதி ஒப்பந்தத்தை ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்குள் ஏற்க வேண்டும் என்று ஹமாஸுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கெடு விதித்த நிலையில் அதனை ஏற்பதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது. காசா போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் 20 அம்ச திட்டத்தை வெளியிட்டார். இந்த உடன்படிக்கைக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்ட நிலையில் ஹமாஸ் இயக்கம் அமைதி காத்து வந்தது. இதனால் அதிருப்தியடைந்த ட்ரம்ப் அமெரிக்க நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்குள் ஹமாஸ் அமைப்பினர் உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வதாக அறிவிக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் யாரும் கண்டிராத வகையில் அனைத்து நரக வேதனையையும் அனுபவிக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தார். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உடன்படிக்கையை ஏற்பதாகவும், இஸ்ரேல் பணைய கைதிகளை உயிருடன் விடுவிப்பதாக அறிவித்ததுடன் இறந்தவர்களின் சடலங்களை ஒப்படைப்பதாகவும் ஹமாஸ் அறிவித்துள்ளது. மேலும் அதிபர் டிரம்பின் 20 அம்ச திட்டம் குறித்து விவாதிக்க தாங்கள் தயாராக இருப்பதாகவும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான அகமதாபாத் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வலுவான நிலையில் உள்ளது. இந்தியா வந்துள்ள மேற்கிந்திய தீவுகள் அணி 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகிறது. முதலாவது டெஸ்ட் அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் நிலையில் மேற்கிந்திய தீவுகள் அணி முதல் இன்னிங்ஸில் 162 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 121 ரன்கள் என இரண்டாவது நாள் ஆட்டத்தை இந்திய அணி தொடர்ந்த நிலையில் 100 ரன்கள் குவித்து KL ராகுல் ஆட்டமிழந்தார். கேப்டன் சுப்மன் கில் 50 ரன்களில் வெளியேறினார். அடுத்து வந்த ஜூரலும் ஜடேஜாவும் நிலைத்து நின்று சதமடித்தனர். ஜூரல் 125 ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் ஜடேஜா 104 ரன்களுடன் களத்தில் உள்ளார். ஒரே நாளில் 3 இந்திய வீரர்கள் சதமடித்த நிலையில் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 448 ரன்கள் சேர்த்துள்ளது. இது மேற்கிந்திய தீவுகளை விட 286 ரன்கள் அதிகமாகும். ரத்தத்தை உறிஞ்சி வாழ துடிக்கும் ஒட்டுண்ணி போன்று பாஜக செயல்படுவதாக குற்றஞ்சாட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பாஜக கூட்டணிக்கு ஆள் சேர்க்கும் அசைன்மெண்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். பாஜகவை அதிமுக ஆதரிப்பதற்கு ஏதாவது கொள்கை அடிப்படை இருக்கா? வாஷிங் மிஷின் தான் பாஜக. யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி உயிர் வாழ துடிக்கிற ஒட்டுண்ணியாகத்தான் பாஜக இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டம் புல்லாங்குடியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுக பாஜக கூட்டணியை சரமாரியாக விமர்சித்தார். தமிழ்நாட்டில் 3 முறை மிகப்பெரிய பேரிடர்கள் தாக்கி ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்ட போது திரும்பி கூட பார்க்காத மத்திய நிதியமைச்சர் அரசியல் ஆதாயத்திற்காக கரூர் சென்றதாகவும், தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு தேர்தல் வருவதாலேயே பாஜக உண்மை கண்டறியும் குழு கரூருக்கு அனுப்பப்பட்டதாகவும் கூறினார். மணிப்பூர் கலவரம், குஜராத் விபத்துக்கள், கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனே விசாரணை குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்கன்னா தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறையால கிடையாது. இங்கதான் நீங்க கவனிக்கணும். அடுத்த ஆண்டு தேர்தல் வருது. இதுல ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா? இதை வச்சு யாரையாச்சும் மிரட்டலாமா, உருட்டலாமா அப்படின்னு பாக்குறாங்க. ரத்தத்தை உறிஞ்சி வாழ துடிக்கும் ஒட்டுண்ணி போன்று பாஜக உள்ளதாகவும், அப்படிப்பட்ட பாஜகவிடம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து தலையாட்டி பொம்மை போன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்துள்ளதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி உயிர் வாழ துடிக்கிற ஒட்டுண்ணியாகத்தான் பாஜக இருக்குது. மாநில நலன்களை புறக்கணிச்சு, மாநில உரிமைகளை பறிச்சு, இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற ஒன்றிய பாஜக கூட எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த தலையாட்டி பொம்மையா இருக்காங்க.
பாஜகவை அதிமுக ஆதரிப்பதற்கு ஏதாவது கொள்கை அடிப்படை இருக்கா? தவறு செய்தவர்கள் தங்கள் தவறுகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அடைக்கலமாகும் வாஷிங் மிஷின் தான் பாஜக எனவும் சாடினார். பாஜகவிடம் அடைக்கலமான எடப்பாடி பழனிசாமியிடம் கூட்டணிக்கு ஆள் சேர்க்கும் அசைன்மெண்ட் வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் நேரடியாகவே தாக்கி பேசினார். தனக்கு பிடிக்காதவர்களை எல்லாம் மை கிடைத்தால் போதும் என எடப்பாடி பழனிசாமி திட்டி தீர்ப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தவறு செஞ்சவங்க அத்தனை பேரும் அடைக்கலமாகி தங்களுடைய தவறுகளிலிருந்து தப்பிப்பதற்காக வாஷிங் மிஷின் தான் பாஜக. அந்த வாஷிங் மிஷின்ல உத்தமராகி விடலாம்னு குதிச்சிருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றால், கூட்டத்துக்கு கூட்டம், மேடைக்கு மேடை, தெருவுக்கு தெரு சென்று தன்னுடைய கூட்டணிக்கு யாராவது வருவாங்களான்னு ஆள் சேர்ப்பதற்கான அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மீனவர்கள் என்றாலே மத்திய அரசுக்கு ஏன் கசக்கிறது என்றும் கேள்வி எழுப்பினார். கச்சத்தீவை தரமாட்டோம்னு இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார். இதுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏதாவது மறுத்து பேசியிருக்க வேண்டுமா வேண்டாமா? தமிழ்நாட்டு மீனவர்கள்லாம் மட்டும் அவர்களுக்கு இலக்கணமாக போச்சு. நாம இந்தியர்கள் இல்லையா? காமராஜரை கொலை செய்ய முயற்சித்த RSS தங்களின் செயல் திட்டத்தை வேகப்படுத்தி உள்ளதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸைட்டின் செய்திகளை பார்க்கலாம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பாக்சவாரி உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. ஏழுமலையான் கோயிலின் வருடாந்திர பிரம்மோற்சவம் நிறைவடைந்த மறுநாள் பாக்சவாரி உற்சவம் நடைபெறும். இதனையொட்டி மலையப்ப சாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து தெற்கு மாட வீதி வழியாக கோயிலை அடைந்தார். பாஜக பெண் நிர்வாகியுடன் 87 லட்சம் ரூபாய் மோசடி செய்த இளைஞரை ஆவடி குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்து நகைகளை மீட்டனர். ஆவடியை சேர்ந்த ராவுத் பசரி என்ற பாஜக நிர்வாகி கட்சி பணிக்காக கமலாலயம் சென்று வரும்போது வைரவேல் என்பவர் அறிமுகமானதாக கூறப்படுகிறது. அந்த நபர் ECRல் குறைந்த விலைக்கு வீடு வாங்கி கொடுப்பதாக கூறி ராவுத் பசரியிடம் நகைகளை அடகு வைத்து 87 லட்சம் ரூபாயை வாங்கியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் நீண்ட நாட்களாகியும் வீட்டை வாங்கி கொடுக்கவில்லை என காவல் நிலையத்தில் ராவுத் பசரி புகார் கொடுத்தார். அதன் அடிப்படையில் வைரவேலை கைது செய்த காவல்துறையினர் 15 சவரன் நகை, இனோவா மற்றும் ஹூண்டா சிட்டி கார்களை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் புழல் கேம்ப் சந்திப்பில் இருந்த அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்திய நபர்களை காவல்துறையினர் தேடுகின்றனர். அம்பத்தூரிலிருந்து செங்குன்றம் செல்லும் கொல்கத்தா நெடுஞ்சாலையில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக அம்பேத்கர் சிலை உள்ளது. இந்த சிலையின் முகம், கண்ணாடி உள்ளிட்டவற்றை மர்ம நபர்கள் உடைத்த நிலையில் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த பகுதியில் உள்ள CCTV கேமரா பதிவுகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் 15 பேர் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் 15 பேரை கடந்த 26ஆம் தேதி இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் விடுதலை செய்தது. இவர்கள் ஏர் இந்தியா விமானம் மூலம் சென்னை வந்தடைந்த நிலையில் அனைவரையும் ராமநாதபுரம் மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் தனி வாகனத்தில் சொந்த ஊருக்கு அழைத்துச் சென்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வீட்டு மாடியில் உறங்கியவரின் செல்போனை திருடிச் சென்ற நபரை CCTV காட்சியின் அடிப்படையில் காவல்துறையினர் தேடுகின்றனர். அதிகாலை நேரத்தில் சாந்தி நகர் பகுதியில் உள்ள வீட்டின் மாடியில் ஏறிய நபர் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த நபரின் செல்போனை திருடிக் கொண்டு தப்பியோடினார். இது தொடர்பாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குடிக்கும்போது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் பிடிபட்டார்.
கோவில்பட்டியைச் சேர்ந்த வங்கி ஊழியரான மாரிசெல்வம் என்பவர் திருப்பரப்பு அருவியில் குளித்தபோது அருகே இருந்த கேரளாவைச் சேர்ந்த 17 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். சிறுமி அலறியதால் அருகே இருந்தவர்கள் அவரை பிடித்து தர்மடி கொடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த நிலையில் போக்சோ சட்டத்தில் மாரிசெல்வம் கைது செய்யப்பட்டார். வேலூர் மாவட்டம் பென்ட்லாண்ட் அரசு மருத்துவமனையில் மருந்து வாங்க நீண்ட வரிசையில் காத்திருந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மருந்தாளுநர்கள் 3 பேர் பணியில் இருக்க வேண்டிய சூழலில் ஒருவர் மட்டுமே பணியில் இருந்ததால் பொதுமக்கள் கால் கடுக்க காத்திருக்கும் நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நோயாளிகளின் உறவினர்கள் மருத்துவமனை ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி கூட்ரோடு பகுதியில் சிக்னல் பழுதடைந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பூஞ்சேரி கூட்ரோடு பகுதியை சென்னையிலிருந்து ECR வழியாக புதுச்சேரி செல்லும் வாகனங்களும், புதுச்சேரியிலிருந்து சென்னை வரும் வாகனங்களும், மாமல்லபுரத்திலிருந்து திருக்கழுக்குன்றம் செல்லும் வாகனங்களும் கடந்து செல்கின்றன. அந்த பகுதியில் இருந்த சிக்னல் பழுதடைந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் சிக்னல் விளக்குகளை சரி செய்ய வேண்டும் என்று ஓட்டுநர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சில்லறை கொடுப்பது தொடர்பான பிரச்சனையில் கொடைக்கானலில் உள்ள சிப்ஸ் கடை ஒன்று சுற்றுலா பயணிகளால் சூறையாடப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மூஞ்சிக்கல் பகுதியில் உள்ள சிப்ஸ் கடைக்கு வந்த சென்னையைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 500 ரூபாய் நோட்டை கொடுத்து 2 கடலை மிட்டாய் வாங்கிவிட்டு சில்லறை கேட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு கடை ஊழியர் மறுப்பு தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். பாலக்கோடு அருகே சுடுகாட்டிற்கு பாதை வேண்டும் என்று கூறி உயிரிழந்தவரின் உடலை சாலையில் வைத்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். தருமபுரி மாவட்டம் கும்மனூரில் 100க்கும் அதிகமான பட்டியலின மக்கள் வசிக்கின்றனர். இவர்கள் உயிரிழந்தவர்களின் உடலை ஊருக்கு வெளியே புறம்போக்கு நிலத்தில் அடக்கம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டார் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் உள்ளிட்டோரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரியில் மாமூல் தராததால் பேக்கரியை சூறையாடிய விவகாரத்தில் சிறார் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கோட்டக்குப்பத்தில் உள்ள பெங்களூரு ஐயங்கார் என்ற பேக்கரிக்கு சென்ற 3 பேர் தங்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் மாமூல் தர வேண்டும் என்று கூறி தகராறு செய்து கடையை அடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக CCTV காட்சி அடிப்படையில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் சின்ன கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த அப்பு என்ற ஜவஹரையும் சிறார் ஒருவரையும் கைது செய்தனர். போலீஸ் பிடிக்கச் சென்றபோது இருசக்கர வாகனத்திலிருந்து தவறி விழுந்த இவர்களுக்கு கை கால் முறிந்ததாக கூறப்படுகிறது. நெல்லையில் 65 ஏக்கர் தோட்டத்தில் பெரிய கிணறு தோண்டிய தொழிலாளர்களுக்கு உரிய ஊதியம் வழங்காமல் ஏமாற்றியதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. மருத்துவர் கார்த்தி என்பவர் தனது 65 ஏக்கர் விவசாய தோட்டத்தில் கிணறு தோண்டுவதற்காக கேசவமூர்த்தி என்பவரை அணுகியதாக கூறப்படுகிறது. ஒரு சதுர கன அடிக்கு 100 ரூபாய் என கூலி பேசி 35 தொழிலாளர்கள் ராட்சத இயந்திரங்களை பயன்படுத்தி 14,386 சதுர அடி கிணறு தோண்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் பேசியபடி 14,38,000 ரூபாய் ஊதியத்தை கார்த்தி வழங்கவில்லை என கேசவமூர்த்தி புகார் அளித்துள்ளார். திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய அளவு மழை இல்லாததால் மஞ்சளாறு மற்றும் சோத்துப்பாறை அணைகளின் நீர்மட்டம் பாதியாக குறைந்தது. வெள்ளிக்கிழமை காலை நிலவரப்படி 57 அடி உயரம் கொண்ட மஞ்சளாறு அணையின் நீர்மட்டம் 38 அடியாகவும் நீரிருப்பு 160.42 மில்லியன் கனஅடியாகவும் இருந்தது. 126.28 அடி உயரம் கொண்ட சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் 68.38 அடியாகவும் நீர் இருப்பு 28.74 மில்லியன் கனஅடியாகவும் இருக்கிறது. புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து 3 பேர் உயிரிழந்த பகுதியில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் திறக்கப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோவிந்த சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகிய பலர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் பொதுப்பணித்துறை சார்பில் 14 லட்சம் ரூபாய் செலவில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே புதிதாக அமைக்கப்பட உள்ள சுங்கச்சாவடியை கைவிடக் கோரி வணிகர்கள் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். கோவை திருச்சி புறவழிச்சாலையில் பொங்கலூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடிக்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் ஆட்டோ, டாக்ஸி, வேன் ஓட்டுநர்கள் வாகனங்களை இயக்காமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மேலும்
பொங்கலூர் பேருந்து நிறுத்தம் அருகே பொதுமக்கள் சார்பில் உண்ணாவிரதமும் மேற்கொள்ளப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே தனியார் காகித ஆலை பணியாளர்களின் வேன் கவிழ்ந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். நடுவக்குறிச்சியில் உள்ள காகித ஆலைக்கு வடகரை, காசி தர்மம், திருமலாபுரம், கடையநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பணியாளர்கள் வேனில் அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த வேன் சாலையோர ஓடையில் கவிழ்ந்த நிலையில் காயமடைந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி அருகே வீட்டிற்கு மேற்கூரை அமைக்கும் போது மின்சாரம் தாக்கி 2 உயிரிழந்தனர். பனையடியந்தல் பகுதியைச் சேர்ந்த முருகையா என்பவர் வீட்டின் மேற்பகுதியில் ஆஸ்பெஸ்டாஸ் சீட் அமைத்து அதனை சுற்றி இரும்பு தகடு போடும் பணி நடைபெற்றது. அப்போது தகடு மின்சார மீட்டர் பெட்டியின் மீது உரசியதால் மின்சாரம் தாக்கி முருகையாவும் அவரது உறவினர் மங்களராமுவும் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இருவரது உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதுடன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.